ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே அமெரிக்கன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவ் ஜோன்ஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 40,113 பாயிண்ட்ஸில். நாஸ்டாக் 17,382 பாயிண்ட்ஸ் 216 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு 5,525 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில். அமெரிக்கன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெருசாக மேலே போகட்டாலும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நாஸ்டாக் மட்டும் 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது, அப்புறம் இந்த ஏத்தர் எனர்ஜி IPO அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த IPO குறிப்பாட்டு ஏத்தர் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் லாஸ் மேக்கிங் தான். அது மாதிரி கடனும் கொஞ்சம் இருக்குது. இதில் ஹீரோ மோட்டார் காப் வந்து ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க 40% கிட்ட. ஒன்ஸ் அப்பான் அ டைம் எனக்கு தெரிஞ்சு ஹீரோ மோட்டார் காப் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது போக இது IPO வந்து லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னா அது அன்னைக்கு இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குது. அட் த சேம் டைம் லிஸ்டிங் கெயினுக்கு வேண்டி அப்ளை பண்ணலாம். கடைசினா லிஸ்டிங் கெயினில் எக்ஸிட் பண்ணிடணும். லாங் டைமை ஃபோக்கஸ் பண்ண முடியாது இப்போ இருக்க சுச்சுவேஷன் வச்சு சொல்லும்போது. ஸோ IPO டேட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். லிஸ்டிங் டேட்லாம் 28 to 30. ப்ரைஸ் பேண்ட் 304 to 321 ரூபா. 46 ஷேர் ஒரு லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரீட்டைல் கேட்டகரிக்கு மினிமம் 13 லாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது மாதிரி HNI அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லிஸ்டிங் டேட்டு May 6 சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீட்டைலுக்கு மினிமம் 1 to மேக்ஸிமம் 13. SHNIக்கு 14 to மேக்ஸிமம் 67. BHNIக்கு வந்து 68 சொல்லியிருக்கிறாங்க. இது போக கம்பெனியோட அசட் வேல்யூ வந்து March 2022, அதாவது லாஸ்ட்டு 2 குவார்ட்டர்ஸ் குறிப்பாட்டு 3 வருஷம், லாஸ்ட்டு 3 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2022 818 இருந்த அசட்டு 23 1976 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது 1913 கோடியாட்டு இருக்குது March 2024. இப்போ டிசம்பர் மந்தில் அது 2172 கோடியாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 1617 கோடி பண்ணியிருக்கிறாங்க December 2024. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் -577 கோடி. அப்படின்னா நெட் லாஸ். நெட்ஒர்த் 108 கோடியாக இருக்குது. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 104 கோடியாக இருக்குது. டோட்டல் பாரோயிங் 1121 கோடியாக இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாரோயிங்ஸும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அட் த சேம் டைம் அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் டோட்டல் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கண்டினியூஸ் லாஸ் தான். March 2024 1059 கோடியாக இருந்த நெட் லாஸ். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிசம்பர் குவார்ட்டரில் 577 கோடியாட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் இதில் வந்து லிஸ்டிங் கெயின் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் ஒரு லாங் டேர்ம் அப்படிலாம் இப்போதைக்கு கெஸ் பண்ண முடியாது. லிஸ்டிங் கெயினுக்கு அப்ளை பண்ணலாம். அதுவும் அப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷனை பொறுத்து இருக்குன்னு தான் என்னோட ஒப்பீனியன். பட் அப்ளை பண்ணுங்கள். லிஸ்டிங் கெயின் கிடச்சினா அப்படியே எக்ஸிட் பண்ணிடுங்க. லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q4 ரிசல்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 19,407 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2.88 lakh crores இருக்குது. இது போக EBITDA 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 48,737 கோடி. ப்ரீ மைனாரிட்டி நெட் ப்ராஃபிட் 22,611 கோடியாக இருக்குது. இது ஒரு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த குவார்ட்டர்லி மட்டும் 36,041 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் டெப்ட் மூலம் மட்டும் 40,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டெப்ட் இப்போ 1.17 lakh crore இருக்குது. அவங்களோட டெப்ட் 1.17 lakh crore இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி மார்க்கெட் கேபிலேஷன் அடிப்படையில் இருக்கிறாங்க. அது போக ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி டு கிராஸ் 10 lakh crore மார்க்கெட் கேபிலேஷன். 10 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிலேஷன் இல்லை, நெட்ஒர்த்து 10 லட்சம் கோடி நெட்ஒர்த்தை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனி இதை ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜியோ பிளாட்ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 7,022 கோடி. இதில் ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 19% இருக்குது. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் அது வந்து 206 ரூபாய்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க தேர்ட் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஜூலையில் வந்து 2024 டேரிஃப் ஹைக் இருந்தது, அது ஒரு மேஜர் ரீசன். ஃபோர்த் குவார்ட்டரில் இது 13.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏரானட் பேஸில் கம்பேர் பண்ணும்போது. பெர் கேபிட்டா டேட்டா 33.6 GB பெர் மந்த் வந்து யூஸ் ஆகுது. டிராஃபிக் க்ரோத் அவங்க மென்ஷன் பண்ணுறது 19.6% சொல்கிறாங்க. ஜியோ சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து 488 மில்லியன்ஸாக இருக்குது. 1.3% ஏரானட் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 5G சப்ஸ்கிரைபர் 191 மில்லியன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஜியோ தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லே லார்ஜஸ்ட் டேட்டா கம்பெனி. 5G யூசரில் 191 மில்லியன்ஸ் வச்சுருக்கிறாங்க. அனுஷ்மான் தாக்கூர் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் ஜியோ பிளாட்ஃபார்மில் அவர் வந்து அப்டேட்டை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஹோம் சர்வீஸ் வந்து 18 மில்லியன் சப்ஸ்கிரைபரை கிராஸ் பண்ணியிருக்கு. 1.5 நியூ மில்லியன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. 1.5 மில்லியன் நியூ அடிஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ரீசன்ட் குவார்ட்டரில். ஏர் ஃபைபர் யூசர் பேஸ் வந்து 5.6 மில்லியனுக்கு மேலே இருக்குது. ஸோ ஓவர் த பாஸ்ட் 6 months ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் நியூ ஹோம்ஸ் ஒயர்லைன் கனெக்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ ஜியோட பிஸ்னஸ் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ரிலையன்ஸோட ரீட்டைல் செக்மெண்ட் நெட் ப்ராஃபிட் 30.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3519 கோடியாக இருக்குது. இதில் எபிட்டா வந்து 6510 கோடியாக இருக்குது, 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைலில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 78,622 கோடி, 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிராஸ் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேஸில் நெட் ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து 1.2% விழுந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் 1% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது ரீட்டைல் செக்மெண்ட் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது ரீட்டைல் செக்மெண்ட் தான் நல்லா வரும்னு. பட் அதிலே குவார்டர் பேஸில் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் விழுந்திருக்குது. இவங்க வந்து 1085 நியூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்டோர் கவுண்ட் 19,340 இருக்குது. அவங்களோட ஏரியா அதாவது 77.4 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா வச்சுருக்கிறாங்க. ஃபினான்ஷியல் 25ல ரிலையன்ஸ் ரீட்டைலோட கிராஸ் ரெவன்யூ 3,30,870 கோடி, 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.4% டவுன் ஆயிருக்குது, 1,402 கோடியாக இருக்குது. ஏன்னா ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. கன்சியூமர் பிராண்ட் பிஸ்னஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல 11,450 கோடி ரெவன்யூ வந்திருக்குது. இந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூமர் எலக்ட்ரானிக் பிஸ்னஸோட ஸ்டோர்ஸ் வந்து மெயின்டைன் க்ரோத், அதாவது க்ரோத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. 26% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 200 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களோட அந்த ஜியோ மார்ட் வந்து 76% பிஸ்னஸ் க்ரோத் காமிச்சிருக்குது. இது போக ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் இவங்களும் ஒரு க்ரோத் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹவுஸ் ஓன் பிராண்ட்ஸ் அது வந்து 9% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. நெட்ப்ளே, அபாசா இது வந்து டெலிவரிங் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ். இது போக ஃபேஷன் வெப்சைட்டு வந்து ஷீன் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது ஆப்பு வெப்சைட்டு அந்த மாதிரி இதில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அஜியோலையும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டர் வந்து இன்னும் நல்லா பண்ணலாம். அடுத்தது ஹொராக்கோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த செக்மெண்ட்டு. மோராலாட்டு ஜியோ மார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் பிளாட்ஃபார்மில் ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் வந்து 62% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டெய்லி கிராஸ் ஆர்டர் வந்து 2.4 டைம்ஸ் இருக்குது குவார்டர் பேசிஸில். ஓவரால் ரீட்டெயிலானா குவார்டர் பேஸில் ரெவன்யூ ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்குது. பட் இப்போ இந்த ஷீன் அதெல்லாமே உள்ளே கொண்டு வராங்க. இது சைனா பிராண்டு. மேபி நெக்ஸ்ட் குவார்ட்டரில் ரீட்டெயில் நல்லா பண்ணலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆயில் டு கெமிக்கல் செக்மெண்ட். ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் ரெவன்யூ வந்து 15.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவலி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது அடி வாங்குன்னு, பட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,080 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் இவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சைனாலேருந்து ப்ராடக்ட், அதாவது சைனாலேருந்து பொருட்கள் வர்றது எங்களுக்கு கொஞ்சம் டஃப்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆயில் அண்ட் கெமிக்கல் செக்மெண்ட் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இதில் ரிலையன்ஸ் பிபி மொபிலிட்டி அதோட சேல்ஸ் வால்யூமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நேஷன் வைட் இவங்க நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணுறது 1916 அவுட்லெட்ஸு. இதில் ஜியோ பிபி அந்த பிராண்ட்லேயே வச்சிருக்கிறாங்க. அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25ல 1729 இருந்தது, இப்போ 1916 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி சேல்ஸ் ஃபார் ஹை ஸ்பீட் டீட்டெயில்ஸு, மோட்டார் ஸ்பிரிட்டு, ஆவியேஷன் டர்பைன் ஃபியூல். இதில் ஃபஸ்ட்டு ஹைஸ்பீல் டீசல் வந்து 24.4%, மோட்டார் ஸ்பிரிட் வந்து 35.4%, ஏவியேஷன் டர்பைன் ஃபியூல் 46.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் செக்மெண்ட் வந்து ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸு. ரெவன்யூ 6,440 கோடியாக இருக்குது. இது குவார்டர் பேசிஸில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இயர் பேஸில் கொஞ்சம் மார்ஜினலி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் டிவிஷனில் ப்ரீ டேக்ஸ் ப்ராஃபிட் 8.6% விழுந்திருக்கு, 5,123 கோடியாக இருக்குது. ஏன்னா அந்த கேஜி D6 ஃபீல்டு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. கேஜி D6 ப்ரொடக்ஷன் இந்த 4th குவார்ட்டரில் 26.73 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர்ஸ் பர் டே, 19,000 பேரல்ஸ் பர் டே வந்து ஆயில் அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் ரொம்ப போர்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது. மோராலாட்டு பார்க்கும்போது மொத்தம் எல்லாம் சேர்க்கும்போது ப்ராஃபிட் ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரித்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயிலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஜியோவும் பெட்டராக இருக்குது. ரீட்டெயில் வந்து கொஞ்சம் சொதப்பிருக்குன்னா ரெவன்யூவும் ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு. குவார்டர் பேஸில் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதில் ப்ராஃபிட் விழுந்திருக்குது. ஸோ மோராலாட்டு ரிசல்ட்ஸ் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஸ்டாக்கை அவாய்ட் தான் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வாலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, நல்லா இல்லை. ஸோ நேற்று ஸ்டாக் ப்ரைஸ் விழுந்துருந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட நெட் லாஸ் அண்ட் ஃபேர் வேல்யூ வந்து 424 கோடியிலேருந்து 430 கோடியாக சேஞ்ச் ஆகிருக்குது. நெட் பேசிஸில் அவங்க லாஸ்ட்டு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2020 இப்போ 25 ஆச்சு. இந்த வேல்யூவில் வந்து 5 வருஷத்தில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. 65 கோடி நெட் லாஸு. சேம் ரேட் லாஸ்ட் இயரில் 723 கோடி ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 45% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, 1,190 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, 2.64 lakh crore இருக்குது. அது இயர் பேசிஸில் 31% இருக்குது. வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
டோட்டல் ஆவரேஜ் ரெவன்யூ பெர் யூசர் வந்து 9% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கேஷ் மார்க்கெட் வேல்யூ வந்து கேஷ் வேல்யூ மார்க்கெட் 7.6% இருக்குது. ப்ரீமியம் மார்க்கெட் ஷேர் 8.5% வச்சுருக்காங்க. இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்களோ அன்னையிலேருந்து இந்த ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸுக்கு எல்லாமே விழுந்த அடி. ஏஞ்சலோனோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை, இவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை, அதுலேருந்து பெருசாக அந்த ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. அதனால தான் இப்போதைக்கு அந்த மாதிரி செக்டார் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறது. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட போர்டில் பார்த்தீங்கன்னா ஆனந்த் அம்பானியை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. மே 1 அவர் எஃபெக்டிவ்க்கு வராரு. ஸோ ஆனந்த் அம்பானி வந்து ஹோல் டைம் டைரக்டராட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராட்டு வராரு. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆனந்த் அம்பானியை வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. மே 1 அவர் நடைமுறைக்கு வரும். நெக்ஸ்ட் ஜென்சாலோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து ஈக்விட்டியை வந்து லெண்டர்ஸோட அப்ரூவலே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐஆர்டியை வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலே இல்லாமல் வந்து அவங்க அந்த ஈக்விட்டியை வந்து டைல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நேற்று ஒருத்தங்க சொன்னாங்க 47% வந்து ப்ராஃபிட் விழும் அப்படின்னு சொல்லி ஆக்சிஸ் செக்யூரிட்டி சொன்னாங்க. இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட Q4 ப்ரிவியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் 60% விழும், ஏன்னா அசட் குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 13% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி குவார்டர் பேஸில் 8% தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னே தெரில. இந்த குவார்டராவது நல்லா பண்ணிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த குவார்டர் ஃபெயிலியர் ஆக போகிறது போல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதோட ரிசல்ட்ஸ் வருது. அப்போலோ டயர்ஸ் வந்து நெதர்லாண்டில் அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா காஸ்ட் அதிகமாக ஆகிறதுனால இப்போதைக்கு ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏத்தர் எனர்ஜி ஐபிஓ பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இதில் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஸோ ரிஸ்க் வந்து ஐபிஓவில் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது லிஸ்டிங்கை மட்டும் தான் நம்ம இதில் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். மற்றபடி லாங் டேர்ம் அதெல்லாம் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தேஜாஸ் நெட்வொர்க்கோட Q4 ரிசல்ட்ஸு இவங்க 71 கோடி லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கும் மார்ஜின் பிரச்சனை இருந்திருக்கு. சேம்ரே லாஸ்லாம் 146 கோடியாக இருந்த ப்ராஃபிட்டு இப்போ 71 கோடி லாஸு. ரெவன்யூ 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1907 கோடி. எபிட்டா 60% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 6.4% குறைஞ்சிருக்கு. 23.3%லேருந்து 6.4% குறைஞ்சிருக்கு. 2.50 காசு டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BYD இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ரொம்பவே மற்ற கார் கம்பெனிஸ்க்கு எல்லாமே டஃப்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ப்ராஃபிட்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மாருதி சுசுக்கியோட 3 குவார்ட்டர்ஸோட ப்ராஃபிட் தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டரோட ப்ராஃபிட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களோட ப்ராஃபிட் $1.3 பில்லியன் இருக்குது, 9.15 பில்லியன் யுவான். இதில் வந்து டெஸ்லாவோட ரிசல்ட்ஸே பார்த்துருந்தோம். அதிலே ப்ராஃபிட் $409 மில்லியன் தான் வந்திருந்து. மாருதி சுசுகி வந்து ஃபுல் இயர் ப்ராஃபிட்டே $1.7 பில்லியன் தான், 14,500 கோடி. ஆனால் இவங்க ஒரு குவார்ட்டர்லேயே $1.3 பில்லியன் பண்ணியிருக்கிறாங்க. மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் டெஸ்லா மாருதி சுசுகி வந்து ஷார்ட் டைமில் விழுந்திருக்கிறாங்க. இப்போ மாருதி சுசுகியோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்கன்னா 4.4% விழுந்துருந்துச்சு. ஏன்னா இன்புட் காஸ்ட் அதெல்லாம் அதிகரிக்கிறது ஒரு மேஜர் ரீசன். ரெவன்யூ வந்து ஒரு 6.5% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. டோட்டல் காஸ்ட்டு ஒரு 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மாருதி சுசுகி ஃபினான்ஷியல் 25ல் 2.23 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க, 4.6% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட மார்க்கெட் ஷேர் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் 41.5% இருக்குது. இது போக BYD வந்து பார்த்தீங்கன்னா டாலர் டேர்ம்ஸில் இவங்களுக்கு 31.4% இருக்குது. மாருதி சுசுகிக்கு 8% இருக்குது, டெஸ்லாக்கு 36% இருக்குது. பட் அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு கம்பெனிக்குமே விழுந்திருக்கு. BYDயோட மார்க்கெட் கேபிலேஷன் $155 பில்லியன், மாருதி சுசுகியோட மார்க்கெட் கேபிலேஷன் $43.1 பில்லியன், மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு $41.7 பில்லியன், டாடா மோட்டர்ஸுக்கு $28.2 பில்லியன், பஜாஜ் ஆட்டோ ஈச்சர் மோட்டர்ஸ் பஜாஜ் ஆட்டோவுக்கு வந்து $26.2 பில்லியன், ஈச்சர் மோட்டர்ஸுக்கு $17.9 பில்லியன். BYDக்கு 46 அனாலிஸ்ட்டில் 44 அனாலிஸ்ட் பைக்கால் கொடுக்குறாங்க. ஸோ இதில் மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டு. ஆக்சுவலி 83% ஆஃப் த அனாலிஸ்ட் வந்து 46 அனாலிஸ்ட்டில் 38 வந்து பைக்கால் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு மாருதி சுசுகியில் 3 குவார்ட்டரோட ப்ராஃபிட் தான் இவங்களுக்கு, BYDக்கு ஒரு குவார்ட்டரோட ப்ராஃபிட்டாக இருக்குது. அந்த அளவு BYD வந்து இப்போ டாமினேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கொக்கோ கோலா, அடுத்தது கைண்ட்லி சோடா. இவங்க வந்து 1500 கோடி பிராண்டாட்டு வந்துட்டாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் 1000 கோடி பிராண்ட் ரெவன்யூ உள்ள பிராண்டாட்டு உருவெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் US டெலிவரியாக இருக்கிற பேண்டு அங்காரா, இவங்க வந்து
இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க கஸ்டமைசபிள் டிசைன் மூலமாட்டு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 300 இயர்ஸ் ஆஃப் ஃபேமிலி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஜெம்ஸ்டோன் ஆப்ரேட்டிங் கம்பெனி, $100 million எக்ஸ்பர்டைஸ் உள்ள என்டர்பிரைஸ் உள்ள கம்பெனி. யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, கனடா, தாய்லாந்து இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் குளோபலி இருக்குது. இப்போ இந்தியாவுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஐஆர்எஃப்சி வந்து என்டிபிசிக்கு ஒரு டேம் லோன் கொடுக்குறது, 5000 கோடி ஒர்த் ஆஃப் டேம் லோன் கொடுக்குறது, ருபீ டேம் லோன் தான். அதில் வந்து எல்லோன் பிட்ராக இருந்து எமர்ஜ் பண்ணியிருக்காங்க ஐஆர்எஃப்சி. இது ஐஆர்எஃப்சிக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ரயில்வேஸுக்கு தான் மோஸ்ட்லி ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து பவர் செக்டார் கம்பெனிஸுக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎலோட ரிசல்ட்ஸ் வந்து விழுன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து இதில் மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆகலாம் பிபிசிஎல்லுக்கு, எபிட்டா 30% விழும், மார்ஜினும் குறையும்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 41% விழும்னு சொல்லி பிபிசிஎலுக்கு சொல்கிறாங்க. ஐஓசிஎலுக்கு ரெவன்யூ 1.5% விழும், எபிட்டா 5% விழும், மார்ஜின் வந்து 3.5% குறையும், நெட் ப்ராஃபிட் 25% விழும்னு சொல்கிறாங்க. ஹெச்பிசிஎலுக்கு நெட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1% விழும், எபிட்டா 35% குறையும், மார்ஜின் 3.6% குறையும், நெட் ப்ராஃபிட் 46% விழுன்னு சொல்கிறாங்க. இதில் அவங்களோட ஃபஸ்ட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸுக்கு குளோபல் லெவலில் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் $70 கிட்ட போச்சு, ஹைனி பார்த்தீங்கன்னா 82. பட் கவர்மெண்ட் வந்து முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் எடுப்பாங்க. எல்லாரையும் அது வந்து பெட்ரோல் டீசல் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் அதெல்லாமே வரும். ஸோ அதை பார்த்தா முடிவு எடுக்க முடியும். ஏன்னா தான் வந்து ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதனால தான் நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பக்கம் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்காமல் இருக்கிறது. கனரா ரோபாக்கோ இவங்க வந்து அந்த கனரா ரோபாக்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கனரா பேங்கோட கம்பெனி, இவங்க வந்து செபிட்ட ஐபிஓக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. டிராஃப்ட் ரெட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கனரா ரோபாக்கோ கொடுத்த அப்டேட்டு. டெஸ்லா வந்து இந்தியாவில் ஏர்லி புக்கிங்ஸ் ஆன அந்த என்ட்ரி குறிப்பாட்டு மாடல் 3 என்ட்ரி கார்ஸு அதுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி எலன் மஸ்க் வந்து இந்தியாவுக்கு வந்து இன்னும் வந்து அந்த இம்போர்ட் டியூட்டி டேக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, அதனால் நெகோசியேஷன் பேச்சுவார்த்தையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எம்ஃபோசிஸோட Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 446 கோடியாக இருக்குது. பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்டோட ரெவன்யூ வந்து இந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டார்கெட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 14.75% to 15.75% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ $390 மில்லியன் வின் பண்ணியிருக்காங்க, 3330 கோடியாக இருக்குது. இது எம்ஃபோசிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஏர் இந்தியா வந்து போயிங் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. சைனா வந்து போயிங் வந்து சைனாக்கு ஒரு 10 பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ண இருந்தாங்க. அது அந்த டேரிஃப் ரிலேட்டட் பிரச்சனை வந்ததுனால சைனா வந்து அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. இப்போ ஏர் இந்தியா அந்த 10 பிளைன்ஸ் அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க போயிங் கூட.